செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 10ஆம் வகுப்புக்கு தேவையான மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் A to Z எப்படி மார்க் ஈஸியாக எடுக்கலாம் A to Z எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறத விட சம்ஸை போட்டு பார்த்தாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு 100 மதிப்பெண்கள், ஓகேங்களா? மொத்தமாகவே 100 மதிப்பெண்கள், 100 மதிப்பெண்கள். இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் தீவிரமாக வந்து மேக்ஸுக்கு டைம் பத்தாது எப்பயுமே. ஸோ இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கனாவே மார்க் அதிகமாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் 14 ஒரு மதிப்பெண்கள் வினா, ஓகேங்களா? 14 ஒன் வேர்டு இருக்கும். 14 ஒன் வேர்டில் ஒன் வேர்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் வாங்கினோடனே படிங்க. படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கொடுப்பாங்க எழுதுகிற டைம், அதில் ஃபஸ்ட்டே கூட ஒன் வேர்டு எடுத்துக்கிங்க. அது உங்கள் விருப்பம். ஆனால் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. புக் பேக் கொஷின்ஸ் இருந்தாலும் 1-2 அவுட் ஆஃப்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு இது முடிச்சதுக்கப்புறம் ஒன் வேர்டு கொஷின்ஸை நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2க்கு போயிடுவீங்க. பார்ட் 2ல் பகுதி 2ல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக எழுதணும், கட்டாய கொஷின் கண்டிப்பாக எழுதணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கொஷின் எழுத சொல்லுவாங்க, ஓகேங்களா? எனி 10 எழுத சொல்லுவாங்க. 10ல் ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும், ஓகேங்களா? இதில் 28வது கொஷின் வந்து எழுத சொல்லியிருக்காங்க 2 மார்க்கில். ஸோ 10 கொஷினில் நீங்கள் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின், நீங்கள் எந்த கொஷின் எழுதுறாங்களோ அதை எழுதி தான் ஆகணும், ஓகேங்களா? அது கண்டிப்பாக வந்து எழுதி ஆகணும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து சம்ஸை ஃபார்முலா மெத்தட்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுங்க. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3, ஓகேங்களா? பகுதி 3ல் 5 மார்க். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 எழுதணும், ஓகேங்களா? எனி 10 கம்பல்சரி கொஷின் 5 மார்க்கில் இருக்கும், ஓகேங்களா? 5 மார்க்கில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் எழுதிட்டு கம்பல்சரி கொஷினே வந்து கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 மார்க்கில் எழுதணும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்முலா ஒன்று போடணும், ஸ்டெப்ஸு கரெக்டாக போடணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு கரெக்டாக போட்டு ஆன்சரை வர வச்சிட்டாவே நம்ம வந்து மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கொடுக்கப்பட்டிருக்க கொஷினை சம்ஸு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜராக போடுங்க. பகுதி 4ல் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4ல் ஆன்சர் த ஆல் கொஷின், ஓகேங்களா? ஒரு 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கொஷினில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா மார்க் 16 மார்க். என்ன கொஷின் கேட்டிங்கன்னா ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃப், ஓகேங்களா? இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போடணும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மார்க் எடுக்கிறது எதுலனா ஜாமெண்ட்ரி அண்ட் கிராஃபில் தான். கிராஃப் ஜாமெண்ட்ரியில் நான் போட்ட காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கும் சொல்ல ஈஸியாக வந்து போட்டேன். அது வந்து திருப்பி போட்டு கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஜாமெண்ட்ரிலாம் வந்து ஹோம் டெஸ்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் டெஸ்ட்டு வச்சு நிறைய வந்து உங்கள் ஆசிரியர்கள் வந்து ட்ரைனப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த முயற்சியும் நீங்கள் எடுத்த முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற பயிற்சியை நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வில் வந்து வெற்றி பெறலாம். ஸோ அதை வந்து கரெக்டாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸில் பாஸ் ஆகணும், மார்க் அதிகமாக எடுக்கணும் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணுறது எதுனா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா ஜாமெட்ரி கிராஃப் தான். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள், ஈஸியாகவே வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ செல்லக்குட்டீஸ், இது வந்து ஜஸ்ட் அ மாடல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் போடுறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்போட லிங்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.